சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். அவன் அதை கண்டு பயப்படுறாங்க. அமைதியா இருக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல வந்து அமைதியா இருக்காது. சத்தத்தை உயர்த்தி, ஏன்னா நீங்க போகிற உடைவு, நீங்க உள்ள இருக்கிற வேதனை அவனுக்கு தெரியாது. நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. He doesn't know unless you express it. நான் சொன்னது போல இங்க யார் யார் என்னென்ன பிரச்சனை போறீங்க எனக்கு தெரியுமா? நீங்க வந்து எனக்கு சொன்னாதான் தெரியும். இல்ல நீங்க இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், ஐயோ ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல, பயங்கரமா அழுகுறாங்களே, அப்பதான் எனக்கு உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும்ல. நீங்க நல்லா கேட்க சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு என்ன தெரியுமா, அப்பா இவங்க சூப்பரியா சந்தோஷம், அதே தான் சாத்தானும். நீங்க உங்க உடைய மத்தில சிரிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்க உடைய மத்தில பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க உடைய மத்தில கருத்துல தூச்சி அவன் பார்த்து டென்ஷன் ஆயிரும். என்னடா என்ன பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானே. ஏன்னா அவனுக்கு உங்க சிந்தனை தெரியாதுங்க, என்ன யோசிக்க தெரியும். அதனாலதான் மை எக்ஸ்பிரஷன் ஆஃப் வர்ஷிப் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஆகவே தான் நான் கர்த்தரை உற்சாகமா முழு பலத்தோட, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட நான் ஏன் துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த ஸ்ட்ரென்த் பத்தி ஆண்டவர் பேசுறேன். முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட போதாதா ஆண்டு சொல்ல, முழு பலத்தோட. அது எதுக்குன்னா அப்பதான் அவனுக்கு புரியும். எதுக்கு? இவன் பயங்கரமான ஆளியா, இவன் பயங்கரமா ஆராதிக்கிறான், என்ன பண்ணாலும் ஆராதிக்கிறாயா, பக்கமே வரமாட்டாங்க. நான் சொல்றேன், அவன் பயப்படுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கர்த்தருக்குள் மனம் மகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன். அவனுக்கு தெரியும், இவன் நம்ம என்றைக்கு முகம்லாம் சுருங்கி போய் என்னைக்கு உட்காந்து இப்படி தேம்பி தேம்பி அழுது 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 ஐயோ ஐயோ ஐயோன்னு உட்காந்துட்டு இருந்தோமோ, அவன் அப்பா ஐயா வீக் ஆயிட்டாரு, தாண்டா வாய்ப்பு. புரியுதா சொல்றது? நம்ம வீக் ஆயிட்டோன்றது அவனுக்கு காமிச்சிட்டோம் வைங்களேன். நம்ம உடஞ்சு போயிட்டோம் அவனுக்கு காமிச்சிட்டோம், நம்ம வந்து நொறுக்கப்பட்டோம் அவனுக்கு காமிச்சிட்டோம், அவன் வந்து நம்ம வேதனையில் இருக்கோம் அவனுக்கு காமிச்சிட்டோம்னா, அவன் அதான்டா ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த பிரச்சனை அவன் வந்து எப்படி அவனை அடிச்சு நொறுக்கலான் இருக்கும். ஆனா என் உடைவின் மத்திய நான் சிரிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா போய பார்த்துக்கலாம். அப்பா இறந்தார்ல, இறந்து அந்த சனிக்கிழமை அடக்கம் பண்றோம். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லை 4 மணி 5 மணி ஆயிடுச்சு. அடக்கம் முடிச்சுட்டு என் தங்கச்சி ரேச்சல் வந்துட்டு ஜோயல், நாளைக்கு இங்கிலீஷ் சர்ச்சில் நான் வர்ஷிப் நடத்தணுமா, வேற யாரும் நடத்த சொல்ல அப்படின்னு. நான் சொன்னேன், நீ என்னைக்கு நடத்துறியோ இல்லையோ, நாளைக்கு நீ தான் நடத்துற. நாளைக்கு இந்த உடைவின் மத்தியில நம்ம முன்னாடி நின்று கர்த்தர் நல்லவர் நம்ம பாடுவோம். நீ அங்க நடத்து, நான் இங்க நடத்துறேன், என்னதான் நடக்குது பார்த்துருவோம். நான் சொன்னேன், this if there is a day that I want you to lead worship, it is tomorrow. சத்ருகா நம்ம கொடுக்குற அடியா தான், என்னடா இவனுக்கு என்ன பண்ணாலும் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கானு, நம்ம பாடுவோம். நான் சொல்றேன், என்னன்னா நடக்கட்டுங்க, கர்த்தரை துதிக்கிற துதி பாடல் என் வாயிலிருந்து எடுக்கவே மாட்டேன். என் உடைவை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?